அடம் பிடிக்காம அத்தை பால் ஊட்டுவனா அதை நீ குடிப்பியா? அப்பா வீட்டுக்கு வரும்போது உனக்கு விளையாடுறதுக்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்ற, சரியா? போமாமா, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலைதான். கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் நீ எப்பவுமே பேசுவ. ஏமாமா, எனக்கு கல்யாணம் படிக்கிறதெல்லாம் சுத்தமா விருப்பமே கிடையாது. இதோ எப்பவுமே அன்பா என் அண்ணன் கூடயே இருந்துட்டு என் அண்ணன் குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறதா எனக்கு சந்தோஷமே. கற்பகம், தயவு செய்து விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. இது வரைக்கும் நான் எத்தனையோ பிள்ளைங்க என்னை பார்த்துருக்குது, ஆனா எந்த பிள்ளையும் என் மனசுல வரல. என் நாடி நரம்பு ரத்தம் சதை அத்தனையும் உன் மேலேயே ஆசையை வச்சு நான் உருவிக்கிறேன். கற்பகம், நீ இல்லாத வாழ்க்கை சத்தியமா என்னால எடுத்துக்கவே முடியாது. தயவு செய்து விளையாட்டு கூட அப்படி சொல்லாத கற்பகம். மாப்பிள்ள, வயசுக்கு வந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு விவஸ்தப்படையா உங்களுக்கு தெரியாது. எதுக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கு மாப்பிள்ள. எது எது எப்பப்ப நடக்குமோ அதாவது அப்பப்ப தானா நடக்கும் மாப்பிள்ள. அதை நீயோ நானோ தடுத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது மாப்பிள்ள, தடுத்து நிறுத்த முடியாது. நீ யாரு? என் சொந்த அத்தை மகன். கற்பகம் உன் முறை பொண்ணு. நேரங்காலம் கூடி வந்தா எல்லாம் தானா நடக்கும் மாப்பிள்ள, தானா நடக்கும். நான் என்ன மாட்டேன்னா சொல்ல போறேன். ஓ மாமா, இந்த வக்கனையான வசனம்லாம் என்கிட்ட வேணாம் மாமா. ஒண்ணு மட்டும் சொல்ற தெரிஞ்சுக்குங்க, நானா ஆசைப்படல. உங்க அப்பா வந்து சின்ன வயசுலயே மாப்பிள்ள கற்பம் உனக்கு தானே 5 வயசுல இருந்தே ஆசை கூட்டிட்டாரு. உனக்கு தான் சொல்லி சொல்லி ஊட்டி வளர்த்திட்டாரு. இப்ப காட்டு பையன் காட்டு வேலை செய்யறான், காட்டான இருக்கிறான்னு சொல்லிட்டு ஏதாவது கட்டாஞ்சரியில கிட்டாஞ்சரியில சொல்லி என்னை ஒதுக்கிட்டீங்க. சரியில்லை மாமா. கற்பகத்தை வேற யாருக்காவது கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. வேணாமாமா. கற்பகம், நீ எனக்கு, நான் உனக்கு, இதுல எவனும் குறுக்க வர முடியாது, தெரிஞ்சுக்க. உங்க அண்ணன் சொன்னா உங்க அப்பன் சொன்னான்னு சொல்லி ஏதாவது வந்த வர்றேன். கற்பகம், மாப்பிள்ள இப்பயே இவ்வளவு முரட்டுத்தனமா பேசிட்டு போறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை எப்படி வச்சு காப்பாத்துவாருன்னு தெரியலமா. அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அண்ணா, என்னண்ணா நீங்களும் அதே மாதிரியே பேசுறீங்க? எனக்கு கல்யாணம் செஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அண்ணா, நான் பிறந்ததுல இருந்து தாய் தப்பு முகத்தை கூட பார்த்ததில்ல. ஒன்னதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீதான் தாயும் தகப்படும் இல்லாத குறைய எனக்கு இல்லாம வளர்த்திருக்க. அந்த ஒவ்வொரு நாளும் அப்பா அம்மா இருந்திருந்தா எப்படி என்ன அனுபவிச்சு பாத்துக்குவாங்களோ அந்த அன்பையும் பாசத்தையும் உன் மூலியமா தான் நான் தினமும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த உலகத்துல ஒண்ணு தவிர வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லைடா. உன் அன்பு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகமே எனக்கு சின்னதான தெரியுது. அந்த அன்பை என்கிட்ட இருந்து எடுக்க பாக்குறியா? கற்பகம், அப்படி இல்லம்மா. கற்பகம், பருவத்துக்கு வந்த பொண்ணையும் பார்வையில்லாத கண்ணையும் சும்மா வச்சிருக்கிறதுல எந்த பயனுமே இல்லம்மா, எந்த பயனும் இல்லை. அம்மா கற்பகம், நான் கஷ்டப்படுறதே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். இல்லைண்ணா, இது வரைக்கும் தாய் தகப்பன் இல்லாத எனக்கு அன்பையும் பாசத்தையும் காட்டி என்ன ஆசையா வளர்த்த. நான் அப்பா அம்மாவை பார்க்கலைனாலும் அவங்களோட அன்பையும் பாசத்தையும் உன் மூலமா தான் பாக்குறேன். அப்படின்னா நீ எனக்கு தாய்க்கு தாயாவும் தகப்பனுக்கு தகப்பனாவும் என்ன வளர்த்த ஆளாக்கி இருக்க. அதே மாதிரி நான் எப்படி தாய் இல்லாம கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி உன் பொண்ணும் தாய் இல்லாம கஷ்டப்படுறேன். அந்த குழந்தைய நான் ஒரு அத்தையா இருந்து பாத்துக்காம ஒரு அம்மாவா இருந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கல்யாணம்ன்ற பேர்ல கெடுத்துறாதண்ணா, ப்ளீஸ்.